ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 7 பார்த்தீங்கன்னா அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்கிட்டு வர நிலையில் இப்போ மாயாவுக்கு பிஆர் டீம் வேலை செய்கிறது குறித்து ரசிகர்கள் ஆதாரத்தோட சில ஸ்க்ரீன்ஷாட்களை வந்துட்டு வெளியிட்டு வராங்க. ஸோ ஏற்கனவே இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பலருமே பிஆர் டீம் வச்சுக்கிட்டு தங்களுக்கு ஓட் வாங்கிக்கிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஸோ அதில் இந்த வார நாமினேஷனில் பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு வட மாநிலத்தவர்கள் பல பேர் ஓட்டு கேட்டு வெளியிட்ட போஸ்ட் இப்போ இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது. ஸோ இது பிக் பாஸ் ஷோவையும் சர்ச்சையையும் பிரித்து பார்க்க முடியாது. ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா அந்த முதல் சீசன்களில் அதிக அளவில் இணையதள வசதி பெரும்பாலும் இல்லாத காரணத்தினால பெரிய அளவில் சர்ச்சைகளை சந்திக்காமல் இருந்துச்சு. ஆனாலுமே ஓவியாவோட மருத்துவத்துவம் எல்லாமே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதே போல் ஜூலியோட அந்த பொய் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே பலராலையுமே விமர்சிக்கப்பட்டுட்டு வருது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு சிலர் தாங்க வாங்கி வச்சிருக்கிற பெயரையும் புகழையும் இழந்திருக்கிறத கூட நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் ஒவ்வொரு சீசன்லையுமே ஒரு சில சம்பவங்கள் பலரையுமே முகம் சுளிக்க வச்சிருக்குது. அதை பற்றி எத்தனை வருடங்கள் ஆனாலுமே ரசிகர்கள் மறக்காமல் பேசிகிட்டு இருக்கிறதையுமே நாம் பார்த்துட்ருக்கோம். அதே போல் இந்த 7வது சீசன் ஆரம்பித்த நாள்லேருந்தே பார்த்திங்கன்னா அதிகமான சண்டை சச்சரவுகள் தான் நடந்துட்டு வருது. போன சீசனில் கூட வார நாட்களில் அதிகமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அசீமை வார இறுதி நாட்களில் கமல் சார் கழுவி ஊற்றுறதும், ஆனால் அவருக்கு தான் பார்த்திங்கன்னா அதிகமான ஓட்டுகள் கிடைக்கிறதும் வாடிக்கையாக இருந்துச்சு. அதனால் அசீமுக்கு அதிகமாக பிஆர் டீம்ஸ் வந்துட்டு வேலை பார்த்ததுமே ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் எழுந்தது. அசீம் வெற்றி பெற்றதை கூட பலரால் ஏற்றுக்க முடியலை. அதே போல் இந்த சீசன்லையும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே சில போட்டியாளர்கள் அவருக்கு பிஆர் டீம் வேலை பார்க்குது, இவருக்கு பிஆர் டீம் வேலை பார்க்குது, இந்த மாதிரியா வீட்டுக்குள்ளேயே அடிக்கடி பேசிகிட்டு இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த நிலையில தான் இந்த வாரம் மாயா பார்த்தீங்கன்னா எலிமினேஷனுக்காக நாமினேஷனில் இடம்பெற்றிருந்த நிலையில் மாயா வெளியேறிடணும் அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்துக்களாக இருக்குது. ஆனால் ரசிகர்களுக்கு ஆப்பு வைக்கிற விதமாக இன்னொரு வேலையும் அங்கே நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறத சில ரசிகர்கள் இப்போ ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கிறாங்க. அதாவது ட்விட்டர் பக்கத்தில் மாயாவுக்கு வாக்கு கேட்டு பல வடமாநிலத்தை சேர்ந்தவர்களினுடைய ஐடிகளில் இருந்து பதிவு வெளியாகி இருக்குது. ஸோ இதனால் மாயாவுக்கு வட மாநிலத்தில் உள்ளவங்களை வச்சு பிஆர் டீம் வேலை பார்க்குறாங்க, இந்த மாதிரியா ரசிகர்கள் அம்பலப்படுத்திட்டு வராங்க. அண்ட் அதே போல் இது வரைக்குமே இந்த சீசனில் அர்ச்சனாவுக்கு பிஆர் டீம் வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரியா சிலர் கலாய்ச்சிட்டு வந்த நிலையில் அப்போது இந்த சீசனில் மக்களோட ஓட்டு பிரயோஜனமே படலையா, இந்த மாதிரியா பலருமே பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பிட்டு வராங்க. அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் மக்களுக்கு பிடிக்காத போட்டியாளர்கள் அப்படின்னா அது மாயா அண்ட் பூர்ணிமா வந்துட்டு மக்கள் சொல்லிட்டு வராங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இவங்க மேலே அளவுக்கு அதிகமான வெறுப்பு இருக்குது. ஸோ இவங்களை தான் வெளியேற்றணும் அப்படிங்கிற மாதிரியா மக்கள் நினைக்கிறாங்க. பட் எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா இவங்க காப்பாற்றப்படுறாங்க. ஸோ மாயா பார்த்தீங்கன்னா பல முறை நாமினேஷனுக்கு கூட வர்றதே கிடையாது. ஸோ இந்த வீக் தான் வந்துட்டு அழகாக நாமினேஷனில் சிக்கினாங்க. அண்ட் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா கடைசி இடத்துல தான் இருந்தாங்க. ஸோ நிக்ஷனுக்கு அடுத்தபடியாக இருந்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீக் டபுள் எவிக்ஷன் அப்படின்னா மாயா போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியா தான் நினச்சாங்க. பட் பார்த்தீங்கன்னா இந்த வீக்காக டபுள் எவிக்ஷனில் ரவீனா அண்ட் நிக்ஷன் தான் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது. ஸோ அஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கும் மாயா வந்துட்டு காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஸோ பிஆர் டீமோட உதவியால் அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லப்படுது. ஸோ எனிவே இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.